முயலின் பெண் இனப்பெருக்க அமைப்பில் உள்ள சிறிய முட்டை வடிவ கட்டமைப்புகள் எவை? ஏ. சிறுநீர் குழாய்கள் யூரேட்டர்ஸ். பி. சிறுநீர்ப்பைகள் யூரினரி பிளாடர்ஸ். சி. அண்டகங்கள் ஓவரீஸ். டி. சிறுநீரகங்கள் கிட்னீஸ். சரியான பதில் சி. அண்டகங்கள் ஓவரீஸ். 2. சரியான விடை சி. சோகஸ்மேலி முயலின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அண்டகங்கள் என்பவை சிறிய முட்டை வடிவ அமைப்புகளாகும். இவை அண்ட அணுக்களை உற்பத்தி செய்கின்றன. இவை சிறுநீரகங்களுக்கு பின்னால் வயிற்றுக்குழியில் அமைந்துள்ளன. இந்தச் செயல்பாட்டில் உலோக ஆக்சைடு உலோகமாக குறைக்கப்படும் போது அது எந்த நிலையில் உள்ளது? ஏ. வாயு நிலை gaseous. பி. நீர்க்கரைசல் aqueous solution. சி. திடநிலை சோலி. டி. உருகிய நிலை molten. சரியான பதில் டி. உருகிய நிலை molten. 1. உலோக ஆக்சைடுகளை மின்னாற்பகுப்பு முறையில் குறைக்கும்போது அயனிகள் எளிதாக நகர்ந்து மின்சாரத்தை கடத்த அவை உருகிய நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் மட்டுமே உலோக அயனிகள் எதிர்மின் முனையை நோக்கி நகர்ந்து தூய உலோகமாக படியும். எந்த குறிப்பிட்ட வகை கரைசல் ஈர அரிமானத்திற்கு வழிவகுக்கும்? ஏ. ஆல்கஹால் கரைசல்கள் ஆல்கோஹாலிக் சொல்யூஷன்ஸ். பி. நீர்க்கரைசல்கள் aqueous சொல்யூஷன்ஸ். சி. எண்ணெய் கரைசல்கள் ஆலி சொல்யூஷன்ஸ். டி. கரிம கரைப்பான்கள் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ். சரியான பதில் பி. நீர்க்கரைசல்கள் aqueous சொல்யூஷன்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி உலோகங்கள் நீர் அல்லது நீர்க்கரைசல்களுடன் தொடர்பு கொள்ளும் போது மின்வேதியியல் வினை ஏற்பட்டு ஈர அரிமானம் நிகழ்கிறது. இதில் நீர் ஒரு மின்பகுளியாகச் செயல்பட்டு உலோகத்தின் சிதைவை வேகப்படுத்துகிறது. முதுமையைத் தவிர சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் காது கேளாமைக்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு மருத்துவ பிரச்சினை என்ன? ஏ. காய்ச்சல் ஃபீவர். பி. ஒவ்வாமைகள் அலர்ஜீஸ். சி. சாதாரண சளி காமன் கர்னல். டி. காது தொற்றுக்கள் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ். சரியான பதில் டி. காது தொற்றுக்கள் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ். 2. சரியான விடை டி. சோகஸ்மெலி காது தொற்றுக்கள் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் நீண்ட காலம் சிகிச்சையளிக்கப்படாமல் இருந்தால் அவை செவிப்பறை அல்லது உட்புறக் காதை பாதித்து நிரந்தரக் காது கேளாமையை உண்டாக்கும். பின்வரும் செயல்முறைகளில் எது நிகழ தீவிர வெப்பநிலை தேவைப்படுகிறது? ஏ. அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன். பி. கதிரியக்கச் சிதைவு ரேடியோ ஆக்டிவ் டீகே. சி. ஆல்பா சிதைவு ஆல்பா டீகே. டி. அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன். சரியான பதில் டி. அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன். 10. அணுக்கரு இணைவு நிகழ கோடிக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படுகிறது. அப்போதுதான் அணுக்கருக்களுக்கு இடையிலான விலக்கு விசையை தாண்ட முடியும். சூரியன் மற்றும் விண்மீன்களில் இந்த ஆற்றல் மூலமே வெப்பத்தை அளிக்கிறது. வெட்டப்பட்ட கத்தரிக்காய் காற்றில் வெளிப்படும் போது பழுப்பு நிறமாக மாறுவது எதன் உருவாக்கத்தை குறிக்கிறது? ஏ. மந்த வாயுக்கள் inert gases. பி. புதிய பொருட்கள் நியூ மெட்டீரியல்ஸ். சி. அசல் சேர்மங்கள் ஒரிஜினல் காம்பவுண்ட்ஸ். டி. கரைந்த உப்புகள் dissolved salts. சரியான பதில் பி. புதிய பொருட்கள் நியூ மெட்டீரியல்ஸ். 3. கத்தரிக்காயில் உள்ள பினாலிக் சேர்மங்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மெலனின் என்ற புதிய பழுப்பு நிறப் பொருளை உருவாக்குகின்றன. இது ஒரு மீளா வேதியியல் மாற்றமாகும். இதில் அசல் பொருளின் பண்புகள் மாறுகின்றன. தனிமவரிசை அட்டவணையில் உள்ள தொகுதிகள் எந்த திசையில் செல்கின்றன? ஏ. மூலைவிட்டமாக. பி. இடமிருந்து வலமாக. சி. மேலிருந்து கீழாக. டி. கீழிருந்து மேலாக. சரியான பதில் சி. மேலிருந்து கீழாக. 3. தனிமவரிசை அட்டவணையில் செங்குத்தாக உள்ள வரிசைகள் தொகுதிகள் குரூப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மேலிருந்து கீழாக 1 முதல் 18 வரை எண்ணிடப்பட்டுள்ளன. மொத்த லியூகோசைட்டுகளில் ஈசினோபில்கள் எத்தனை சதவீதம் உள்ளன? ஏ. 0.5% முதல் 1% வரை. பி. 15% முதல் 20% வரை. சி. 2% முதல் 3% வரை. டி. 5% முதல் 10% வரை. சரியான பதில் சி. 2% முதல் 3% வரை. 1. ஈசினோபில்கள் என்பவை ஒரு வகை இரத்த வெள்ளை அணுக்கள்.
இவை ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றுகளின் போது உடலில் அதிகரிக்கின்றன. இவை மொத்த லியூகோசைட்டுகளில் 2% முதல் 3% வரை உள்ளன. 2. மற்றவை ஏ 0.5% முதல் 1% வரை என்பது பேசோபில்களின் அளவாகும். சுண்ணாம்புக் கல்லின் முக்கிய கூறு என்ன? ஏ கால்சியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட். பி கால்சியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. சி கால்சியம் சல்பேட், கால்சியம் சல்பேட். டி கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். சரியான பதில் டி கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். சரியான விடை டி சோகஸ்மெலி. சுண்ணாம்புக் கல் என்பது முக்கியமாக கால்சியம் கார்பனேட் CaCO3 என்ற தாதுவினால் ஆன ஒரு படிவுப் பாறையாகும். இது சிமெண்ட் உற்பத்தி மற்றும் இரும்பு தொழிலில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பின்வரும் எந்த சேர்மம் ஆரோ என்ற வாய்ப்பாட்டால் குறிக்கப்படுகிறது? ஏ ஆல்கஹால், ஆல்கோஹல். பி ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு. சி அல்கேன், ஆல்கேன். டி கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் ஆசிட். சரியான பதில் ஏ ஆல்கஹால், ஆல்கோஹல். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. ஆல்கஹால்களின் பொதுவான வாய்ப்பாடு ஆரோ ஆகும். இதில் ஓ என்பது ஹைட்ராக்சில் வினைசெயல் தொகுதி ஆகும். எத்தனால் C2H2OH இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். தவறானவை பி ஆல்டிஹைடுகளின் பொதுவான வாய்ப்பாடு ஆற்றோ ஆகும். படி 3 இல் இரண்டாவது எடை தாங்கியை சரிசெய்வதன் நோக்கம் என்ன? ஏ எடைகளின் அடர்த்தியை தீர்மானிக்க. பி தராசின் மொத்த நிறையை அதிகரிக்க. சி தராசின் சமநிலையை அடைய. டி எடை தாங்கியின் துல்லியமான எடையை அளவிட. சரியான பதில் சி தராசின் சமநிலையை அடைய. 5. சரியான விடை சி சோகஸ்மெலி. தராசின் இருபுறமும் சமமான திருப்புத்திறனை ஏற்படுத்தி தராசுக்கோலை கிடைமட்டமாக நிலைநிறுத்த இரண்டாவது எடை தாங்கி சரி செய்யப்படுகிறது. இது திருப்புத்திறன்களின் தத்துவத்தின் அடிப்படையில் தராசின் சமநிலையை உறுதி செய்ய உதவுகிறது. திரவங்கள் பாயும்போது அவற்றின் அடுக்குகளுக்கு இடையில் என்ன வகையான விசை உருவாக்கப்படுகிறது? ஏ இழுவிசை, டென்ஷன் ஃபோர்ஸ். பி செங்குத்து விசை, நார்மல் ஃபோர்ஸ். சி பாகுநிலை விசை, விஸ்கஸ் ஃபோர்ஸ். டி மிதப்பு விசை, பாயிண்ட் ஃபோர்ஸ். சரியான பதில் சி பாகுநிலை விசை, விஸ்கஸ் ஃபோர்ஸ். 9. ஒரு திரவம் பாயும்போது அதன் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு விசை பாகுநிலை விசை எனப்படும். இந்த விசை திரவ அடுக்குகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கிறது. ஏ இழுவிசை என்பது கயிறு அல்லது கம்பிகளில் உருவாவது. பின்வருவனவற்றில் எது கம்பி மின்காப்பு சேதத்திற்கு வழிவகுத்து குறுக்குச் சுற்றுக்கு ஷார்ட் சர்க்கிட் காரணமாகலாம்? ஏ அதிக ஈரப்பதம். பி காந்தப்புலங்கள். சி வெப்பநிலை மாற்றங்கள் அல்லது வெளிப்புற விசை. டி நிலை மின்னியல். சரியான பதில் சி வெப்பநிலை மாற்றங்கள் அல்லது வெளிப்புற விசை. 8. சரியான விடை அதிக வெப்பம் காரணமாக மின்காப்பு உறை உருகலாம் அல்லது வெளிப்புற விசை காரணமாக கம்பி சேதமடைந்து மின்காப்பு நீங்கலாம். இவ்வாறு மின்காப்பு நீங்கிய கம்பிகள் ஒன்றோடொன்று தொடும்போது குறுக்குச் சுற்று ஷார்ட் சர்க்கிட் ஏற்படுகிறது. மன அழுத்தத்தை தவிர குழந்தை பாதிக்கப்பட்டவர்கள் சமாளிக்க மருத்துவ சிகிச்சை உதவ மற்றொரு உளவியல் சவால் எது? ஏ பேச்சுத் தடைகள். பி கற்றல் குறைபாடுகள். சி மன அழுத்தம், டிப்ரெஷன். டி உடல் ஊனம். சரியான பதில் சி மன அழுத்தம், டிப்ரெஷன். 1. சரியான விடை சி சோகஸ்மெலி. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மன அழுத்தத்துடன் ஸ்ட்ரெஸ், தீவிர மனச்சோர்விற்கும் டிப்ரெஷன் ஆளாகிறார்கள். இதை சரிசெய்ய மருத்துவ சிகிச்சை அவசியம். இந்த சிகிச்சையானது அவர்களின் மனநலத்தை மீட்டெடுத்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எது? ஏ நிலையான வனவிலங்கு ஜனத்தொகை. பி குறைக்கப்பட்ட வேட்டையாடல் நடவடிக்கைகள். சி மனித ஆக்கிரமிப்பின் அதிகரிப்பு. டி மனித ஆக்கிரமிப்பின் குறைவு. சரியான பதில் சி மனித ஆக்கிரமிப்பின் அதிகரிப்பு. சரியான விடை நகரமயமாக்கல் மற்றும் விவசாய நிலங்களின் விரிவாக்கம் காரணமாக வனப்பகுதிகளில் மனித ஆக்கிரமிப்பு அதிகரித்து வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் அழிகின்றன.
இது இந்தியாவின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஒரு தாவரத் தண்டில் நீர் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை உயர்வதற்கு எது பங்களிக்கிறது? ஏ. நுண்புழை நுழைவு மற்றும் வேர் அழுத்தம். பி. சவ்வூடு பரவல் மற்றும் விரவல். சி. ஈர்ப்பு விசை மற்றும் ஒட்டு விசை. டி. வேர் அழுத்தம் மற்றும் நீராவி போக்கு இழுவிசை. சரியான பதில் ஏ. நுண்புழை நுழைவு மற்றும் வேர் அழுத்தம். 7. நுண்புழை நுழைவு கேபிலரி ஆக்ஷன் மற்றும் வேர் அழுத்தம் ரூட் பிரஷர் ஆகிய இரண்டும் இணைந்து நீரைத் தண்டின் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை மேலே தள்ளுகின்றன. வேர் செல்களில் ஏற்படும் ஆஸ்மாடிக் அழுத்தம் நீரை மேல் நோக்கி தள்ளும் விசையை உருவாக்குகிறது. நடுத்தர மண்டலத்தில் இணைவு மண்டலம் வெப்பநிலை என்ன? ஏ. 500 டிகிரி செல்சியஸ். பி. 750 டிகிரி செல்சியஸ். சி. 1200 டிகிரி செல்சியஸ். டி. 1000 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் டி. 1000 டிகிரி செல்சியஸ். இரும்பு தாதுவை பிரித்தெடுக்கும் ஊது உலையில் நடுத்தர மண்டலம் அல்லது இணைவு மண்டலத்தில் வெப்பநிலை சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் ஆகஸ்டி இருக்கும். இந்த மண்டலத்தில்தான் சுண்ணாம்புக்கல் சிதைவடைந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. ஒரு கூற்று தவறாக இருந்தால் உரையில் என்ன நடவடிக்கை பரிந்துரைக்கப்படுகிறது? ஏ. அதை புறக்கணிக்கவும். பி. அதை ஒரு கேள்விக்குறியுடன் குறிக்கவும். சி. கூற்றைத் திருத்தவும் கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட். டி. மற்றவர்களுடன் விவாதிக்கவும். சரியான பதில் சி. கூற்றைத் திருத்தவும் கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட். 3. சரியான விடை சி. கூற்றைத் திருத்தவும். ஒரு கூற்று தவறாக இருக்கும்போது சரியான தகவலை புரிந்து கொள்ள அதை திருத்தி எழுதுவது கற்றல் முறையில் அவசியமானது. இது சரியான கருத்தை மனதில் பதிய வைக்க உதவுகிறது. தவறானவை ஏ. புறக்கணிப்பது கற்றலை முழுமையாக்காது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?